NCS Tamil BGM. அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யும், விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யும், அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யும். அதான் பின்மாறி மழை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தா அந்த மழை வந்துட்டுனா அது வரைக்கும் முத்தாத கதிர்கள் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த மழைக்கு அப்புறம் முத்த ஆரம்பிச்சிடும். அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அறுவடை நிலைக்கு வரணுமோ அந்த மழை அரைகுறையாக வளர்ச்சி இருக்கிறது கூட என்ன பண்ணும்னா அந்த மழைக்கு அப்புறம் முழு வளர்ச்சியை அது பெறும். ஏமே ஐ ஃபீல் இட். இந்த அடைமழை அண்ணனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கர்த்தருடைய அடைமழை உங்களுடைய அரைகுறையான வாழ்க்கையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போது அந்த மழை வந்துட்டுனா அறுவடை கன்ஃபார்மாக இருக்குது. ஏமே இந்த மழை வந்துட்டுனா அறுவடை கன்ஃபார்மாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இதெல்லாம் இந்த மழைலாம் வந்ததுக்கு அப்புறம் கடைசியில் சொல்லியிருக்குது, அதற்கு பின்பு ஆவியானவர் ஊற்றப்படுவார், குமாரன் மேலும் குமாரத்தின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வருவார், தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனங்களை காண்பாருங்க, கனவுகள் வரும், எல்லாம் இந்த மழைக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்குது. ஏமே ஹல்லேலூயா. ஸோ உங்கள் ஆவிக்குரிய ரீதியிலையும் ஒரு பெரிய வளர்ச்சியையும் உங்களுடைய சரீரத்திலையும் இந்த மழைக்கு அப்புறம் தான் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுகிறது. எல்லா சம்பவமும் எதில் வருது? இந்த மழையை ஒத்து தான் வருது பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. ஸோ இந்த மழை வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏமே பாருங்க, நேற்று சிருஷ்டிப்பை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். சிருஷ்டிகர் அவர் இன்றைக்கும் நம்மளுக்காக புதியவைகளை சிருஷ்டிக்கிறார். இந்த உலகத்திலேயே நாம கேட்டது இல்லைனாலும் நமக்காய் பரலோகத்திலிருந்து உண்டு பண்ணி அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஏமே அதற்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அதற்கு ஒத்த புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு எப்படி கிரியேட்டரா இருந்தாரு, அவர் வாழ்ந்த காலத்துல எப்படி கிரியேட்டரா இருந்தாரு, அவர் இன்னைக்கும் எப்படி கிரியேட்டரா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளை எடுத்து காட்டினேன். ஆதியிலே தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். பாருங்க, சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் கிரியேட் பண்றாரு இல்லையா, வார்த்தையை சொல்லி கிரியேட் பண்றாரு இல்லையா, அதுல கிடையாது சிருஷ்டிப்பு. அவருடைய சிந்தையில முதல்ல உண்டாகுது பாத்தீங்களா, அங்கேயே சிருஷ்டிப்பு துவங்க ஆரம்பிச்சிருது. ஹல்லேலூயா. அவர் என்னைக்கு நம்மளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே சிருஷ்டிப்பினுடைய வல்லமை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்போ அவர் பெயர் சொல்ற ஆரம்பிக்கிறாரோ அப்பவே என்ன ஆகுதுன்னா சிருஷ்டிப்பினுடைய வல்லமை அவருடைய சிந்தையில செயல்பட ஆரம்பிச்சுட்டு அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுது, சிருஷ்டிப்பு உண்டாகுது. பாருங்க, சிருஷ்டிப்பினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, சில சிருஷ்டிப்புக்கு முடிவு இருக்கு. ஒன்ஸ் கிரியேட்டட் இஸ் கிரியேட்டட், அதுக்கு மேல அதை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப சூரியனையும் சந்திரனையும் தேவன் என்ன பண்ணார், உண்டு பண்ணார், அதுக்கப்புறம் அதோட தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கிரியேட் பண்ணதுதான். காலை தோறும் நீ உதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டாரு, காலை தோறும் அது உதிக்கி. இரவுல சந்திரன் உதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, இரவு தோறும் அது என்ன பண்ணுது, அது உதிக்கி. பாருங்க, அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மனுஷன் என்று வரும் பொழுது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, சூரியனுக்கு நிகரா ஒரு மனுஷனை உண்டு பண்ணி நீ என்ன பண்ணு, உன்னை சிருஷ்டித்துற, அவ்வளவுதான், இனி உன் பாடு அப்படின்னு சொல்லி விடல. பாருங்க, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல இருந்தே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, சிருஷ்டிப்பின் வல்லமை மனிதனுக்கு எண்டே கிடையாது. ஏமே ஹல்லேலூயா. என்னைக்கோ நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன், அப்படியே விட்டுட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஆதாமியும் ஏவாளையும் உண்டு பண்ணி தேவன் சிருஷ்டிப்பினுடைய முடிவை அவங்களுக்கு எதுல வைக்கிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்க, எதுல சிருஷ்டிப்பின் முடிவு இருக்குது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு எப்படி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சிருஷ்டிப்பின் வல்லமையில ஒரு முடிவு இருக்குதோ, சொல்லப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஒரு எண்டு வந்துருதோ, ஆனா மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவை தேவன் வைக்கல, அவரு இன்ஃபினிட்டியான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆச்சரியமா இருக்குதா? அது என்ன நம்மளுக்கு டிஃப்ரெண்டா கியூரியாசிட்டியா இருக்குதா நான் சொல்றது உங்களுக்கு, இல்ல புரியலையா? சூரியனையும் சந்திரனையும் கிரியேட் பண்றாரு ஆண்டவர். கிரியேட் பண்ணும் பொழுது அது ஒன் டைம் கிரியேஷன், அது கிரியேட் பண்ணப்பட்டு முடிந்துட்டு. ஆனா மனுஷன் என்று வரும் பொழுது தேவன் அவனுக்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறார், சிருஷ்டிப்பிற்கென்று ஒரு முடிவு வைத்திருக்கிறார். அவன் பேர்லையும் ஒரு முடிவு உண்டாகுது, அந்த கிரியேஷனுக்கும் ஒரு முடிவு உண்டாகுது. ஆனா அந்த 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 எண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரியேஷனுடைய முடிவு அது ஒரு இன்ஃபினிட்டியா இருக்குது, அது ஒரு தொடர்கதையா இருக்குது.
அது என்ன தொடர் கதை காட்டுறோம் பாருங்க. ஆதியாகமம் 27:1-27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ரைட்டா? சிருஷ்டிப்பு முடிஞ்சிட்டு இல்லையா? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், தன்னை போலவே அவர் சிருஷ்டித்தார் என்று ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கு. ஆனா அடுத்து ஒண்ணு நடக்குது பாருங்க. சிருஷ்டிப்பினுடைய முடிவு எங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மனுஷனுக்கான சிருஷ்டிப்பின் முடிவு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த கிரியேஷனுக்கு என்று ஒரு எண்டு கார்டு போடுறாரு. ஆனா இந்த எண்டு கார்டுடைய பவர் என்னன்னா, இது மனுஷனை எண்டாக்கவே விடாது. சூரியனை பழுகி பெருகும்படியா அவருக்கு என்ன பண்ணல, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லல. ஆனா மனுஷனுக்கு என்று வரும்பொழுது சிருஷ்டிப்பின் வல்லமையை தேவன் முடிக்கிறதுக்கு அவருக்கு முடியல பாருங்க. ஏன்னா முழு பிரியமும் அவன் மேல வச்சதுனால இவனை அப்படியே உண்டு பண்ணி ஒரு பொம்மை மாதிரி, ஒரு ரிமோட் மாதிரி அவனை வைக்கணும்னு ஆசைப்படல. மனுஷனுக்கென்று சிருஷ்டிப்புல ஒரு விஷயத்தை ஆட் பண்றாரு. அது என்னன்னா த பிளெஸிங். என்ன சொல்லுங்க? த பிளெஸிங். ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா நல்லதாய் மனிதர்கள் மீது அல்லது நீங்க பார்க்கிற விஷயங்கள் மீது நல்லவற்றை உங்கள் வாயினாலே சொல்லுவது என்பதுதான் ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிற மாதிரி கார் இருந்தா ஆசீர்வாதம், பைக் இருந்தா ஆசீர்வாதம், நல்ல சம்பளம் இருந்தா ஆசீர்வாதம், நல்ல சம்பாத்தியங்கள் இருந்தா ஆசீர்வாதம் அப்படின்னு புரியாம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது பாருங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகளே அன்றி ஆசீர்வாதம் என்பது வேறு. இப்ப எப்படி சொல்றோம்? சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது இதெல்லாம் பாவமா அப்படின்னு கேட்டா பாவம் அல்ல. ஆத்தாடி ஆத்தா, தப்பான கூகுள் மீட்ல வந்து உட்கார்ந்துட்டேன் போலயே, தப்பான யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிட்டேன் பார்த்தியா. துருபதேசம்னு நான் அப்பவே நடத்தேன். அவன் போட்டிருக்க சட்டையும் அவன் மண்டையும் பார்க்கும்போது வச்சிருக்க தாடியும் பார்க்கும்போது அப்படி நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இதெல்லாம் பாவம் அல்ல, இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவுகள். பாவம் அப்படிங்கிறது என்ன? வச்சிருக்க டிசைனுக்கு மாறா செயல்படுறது பேர் தான் பாவம். நான் இதை நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு மேஜை பாருங்க, டைனிங் டேபிள் வீட்டில் வாங்குறோம். டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அதில் துணி காஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்னது? பாவம். துணி எங்கே காயணும்? அது பின்னாடி கொடியில காயணும். ஆனால் அது டைனிங் டேபிள் சேர்ல காயுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பாவம். ஒரு மனுஷன் ஒரு டிசைனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கான், ஒரு பர்பஸுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கான். அதை தாண்டி அவன் என்ன யோசிச்சாலும் அதுக்கு பேர் என்னது? பாவம். பாவம் என்பது ஒரு வேரா இருக்கிறது. பாவம் என்பது ஒரு ஆப்ஜெக்டா இருக்குது பாருங்க. இப்ப சிலுவையில தேவன் பாவத்தின் விளைவுகளை சுமந்து தீர்க்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாவத்தின் அந்த பாவத்தின் விளைவு என்று நாம் சொல்லுகிறோமே, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, அதை சுமந்து தீர்க்கல. அவர் பாவத்தையே சுமந்து தீர்த்துட்டார். அது உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆதாரத்தையே தேவன் முன்னில்லாம பண்ணிட்டார். கீழ்ப்படியாமையிலிருந்து தோன்றின அந்த ஆதாரத்தையே தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஒன்னில்லாம பண்ணிட்டாரு பாருங்க. இப்போ பாவம் என்பது வேறு, பாவத்தின் விளைவு என்பது வேறு. அதே மாதிரிதான் ஆசீர்வாதம் என்பது வேறு, ஆசீர்வாதத்தின் விளைவு என்பது வேறு. இப்ப தேவன் வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னா த பிளெஸிங் வருது. சிருஷ்டிப்பு, தேவன் சிருஷ்டித்த விதத்திலேயே மனுஷன் பிரமிக்கத்தக்க அதிசயம் பாருங்க. அவனுக்கென்று ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. அதுதான் த பிளெஸிங். ஏதோ ஒன்று இருந்தா நான் நல்லா இருவேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒண்ணு இருந்தா, இப்போ இந்த மாதிரி பணம் வந்துட்டுனா நான் நல்லா இருவேன், இந்த காரியம் செயல்பட்டு முடிஞ்சிருச்சுன்னா நான் நல்லா இருவேன். இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் விளைவாய் வரக்கூடியது. நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா எது கான்சியஸ்ல இருக்கணும், எது கன்ஃபெஷன்ல வரணும் அப்படின்னா I am the blessing. I am under the blessing. நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன் என்கிற ஒரு மனநிலை வந்து நீங்க அது நிமித்தமா இந்த இதை எப்படி சொல்றது,
இந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து நீங்க கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் விளைவுகள் உங்ககிட்ட இருந்து அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். அது அப்படியே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, I am blessed. I am blessed. நான் that blessing கீழ அமர்ந்து இருக்கிற மனிதன். ஆமென். இதனால தான் இந்த 6 நாளும் உங்க மேல that blessing நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். ஹalleluya. that blessing நான் ரிலீஸ் பண்ணிக்கிறது இட்ஸ் மோர் பவர். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன பண்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை தான் சொல்றாரு. பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்னன்னா, இவன் வேலைக்காரங்களுக்காக வேண்டுதல் பண்ணவும் இல்லை, ஐஸ்வர்யத்திற்காக இவன் வேண்டுதல் பண்ணவும் இல்லை, இவன் மற்ற எந்த காரியத்திற்காகவும் பெருசா ஒன்றும் ப்ரேயர் பண்ணல. பாருங்க, ஆனா எப்படி இவனுக்கு ஐஸ்வர்யம் வந்துச்சு? 4 ராஜாக்களை பாருங்க, இவன் என்ன பண்றான், ஆபிரகாம் பொம்மை செஞ்சு விற்கிறவனா இருக்கிறான். பொம்மை செஞ்சு விற்கிறவன் அடுத்து என்ன தொழில் பண்றான்? விவசாயம் பண்றான், ஆடு மாடு மேய்க்கிறான், கூடாரம் போட்டுட்டு இருக்கான். பாருங்க, இப்ப இவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஃபார்மர்ஸ், டென்ட் அடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. பாருங்க, இப்ப 4 ராஜா என்ன பண்றான், வந்து லோத்தை தூக்கிட்டு போயிருந்தான். எப்படி இந்த 300 பருத்தி வீரர்களை கொண்டு போய் அவன் ஜெயிச்சான்? பருத்தி பயிரிடுறவள இந்த ஃபார்மர்ஸை கொண்டு போய் எப்படி ஜெயிச்சான்? ஏன்னா பிளெஸிங் ஒருத்தன் தலைமையில இருந்ததுன்னா அது அவன் குடும்பத்துல, அவன் கூடாரத்துல, அவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க மேல அவர்களை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபார்மர்ஸா இல்ல, யுத்த வீரர்களாய், களம் காண்கிறவர்களாய் அவன் மாத்துது. பாருங்க, 100 வயதுல பெர்ஃபார்ம் பண்றான். 100 வயதுல பெர்ஃபார்ம் பண்றான். பாருங்க, ஹalleluya. 100 வயதுல அவன் கம்பு பிடிச்சிட்டு நடக்கலங்க, தள்ளாட்டிட்டு நடக்கல. ஏன்னா பிளெஸிங் அவன் மேல இருக்கும்போது 100 இயர்ஸ்லயும் பக்காவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, குழந்தை வருது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. உங்க சரீரம் இப்பவே பிளெஸிங் நீங்க சொல்லும் போதே, ஆமா 100 வயது ஆனாலும் பரவாயில்ல, அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அது பெர்ஃபார்ம் பண்ணும். டாக்டர் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னாலும் அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஆமென். ஹalleluya. கர்ப்பம் வீக்கா இருக்குன்னு சொன்னாலும் அது பெர்ஃபார்ம் பண்ணும் இயேசுவின் நாமத்தினால. இதெல்லாம் இருந்தாதான், இந்த ஊட்டச்சத்துலாம் என்கிட்ட இருந்தாதான், இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம், இந்த கால்சியம் என்கிட்ட ஏறினாதான், இந்த ஹீமோகுளோபின் என்கிட்ட இன்க்ரீஸ் ஆனாதான், இந்த கர்ப்பப்பையில அங்கங்க இருக்கிற அந்த இதெல்லாம் லீக்கேஜ்லாம் நின்னாதான், என்னுடைய மாதவிடாயெல்லாம் சரியானாதான் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், you are under the blessing. Amen. You are under the blessing. Hallelujah. You are under the blessing. என்ன சொல்லுங்க? the blessing. ஒரு நல்ல காரியமா உன்னை எடுத்து ஒருத்தர் மீது கூறுவது அப்படிங்கிறது தான் ஆசீர்வாதம். இது சிருஷ்டிப்பின் வல்லமையின் ஒரு முடிவா இருக்குது. ஆனா இந்த முடிவே இன்ஃபினிட்டியா இருக்கு. ஆதாம்ட ஆரம்பிச்சது பார்த்தா இப்போ நோவாட்ட அடுத்து வருது. பாருங்க, நோவாட்ட வரும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? உலகமே அழிஞ்சு போச்சு, சப்ஸ்டாண்டா எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு, டோட்டலா காலி. மழை நீர் உள்ள வந்து என்ன பண்ணுது? உலகத்தையே அழிச்சு போட்டுருச்சு. அழிச்சு போட்டதுக்கு அப்புறம் நோவாட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன வார்த்தையை சொல்றாரு? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வாங்க, 8:17. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார்கள். சொல்லுங்க, பழுகி பெருக கடவுது. தட் மீன்ஸ் the blessing. பாருங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆதாம்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் என்ன பண்றாரு நோவாட்ட ஆண்டவர் சொல்றாரு. the blessing. உலகமே அழிஞ்சாலும் the blessing உங்க வாழ்க்கையில செயல்படும் பொழுது நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய பிடி விடுபட்டு, உங்களுடைய ஆசீர்வாத பிடி விடுபட்டு என்ன ஆகுது? அதெல்லாம் அவுட் ஆக ஆரம்பிக்குது, அதெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது, எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. ஆமென். ஹalleluya. I declare, I decree, உங்களை சுத்தி உலகமே அழிஞ்சு போனாலும் the blessing உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆகும். ஆமென். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, the blessing என் வாழ்க்கையில ரிலீஸ் ஆகுது. மோரபா சந்தலபா டரதலபா. பாருங்க, நோவாட்ட என்ன பண்றாரு? the blessing வைக்கிறாரு. எதுவுமே இல்லைனாலும் இதை பிடிச்சுக்கோ, இதை பிடிச்சுக்கோ, இதை பிடிச்சுக்கோ. பாருங்க, ஆபிரகாம்கிட்ட இருந்து அடுத்து என்ன ஆகுது? ஈசாக்குக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஈசாக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் தனியா கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஆதியாகமம் 25 ஆதியாகமம் 25:11 பாருங்க. ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். தட் மீன்ஸ் என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? the blessing.
கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கிறது த பிளெஸ்ஸிங். உங்களுக்கு தெரியுதா நான் ஏன் த பிளெஸ்ஸிங் சொல்கிறேன்னா, இப்போ தாஜ்மஹாலை எப்படி சொல்லுவோம்? தி தாஜ்மஹால், த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அது ஒன்று தான், அதை தாண்டி வேற கிடையாது. ஏன் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரு வகையான பிளெஸ்ஸிங் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது த பிளெஸ்ஸிங். ஏதாவது உலகத்தில் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி தான் தே போடுவாங்க. நீங்கள் ஆங்கிலம் படித்திருந்தால் உங்களுக்கு அது தெரியும். ஏன் த பைபிள்னு சொல்கிறோம்? ஒரே ஒரு வேதம் தான் த பைபிள். ஆமாம், அதனால தான் அதை த பைபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த த அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வந்ததுன்னா அதோடு அதே மாதிரி இன்னொன்று கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒன்று தான் த பிளெஸ்ஸிங். பாருங்க, இப்போ ஈசாக்கிட்டையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்தார் என்றால் ஆதியில எப்படி நோவாவை பிளஸ் பண்ணாரோ, ஆதாமை பிளஸ் பண்ணாரோ, அதே மாதிரி ஆபிரகாமை எப்படி பிளஸ் பண்ணாரோ அதே வார்த்தையை தான் என்ன பண்றாரு? ஈசாக்கிட்டையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசுறாரு பாருங்க, அவனை ஆசீர்வதித்தார். இப்போ இந்த விஷயம் ஈசாக்குடைய மனைவிக்கு நல்லா தெரியுது, ரெபேக்காக்கு என்ன பண்ணுது நல்லா தெரியுது பாருங்க. இப்போ யாக்கோபை என்ன பண்றா? கொண்டு வந்து அவன் முன்னாடி நிப்பாட்டுறா. திருட்டுத்தனமா என்ன பண்றா? கொண்டு வந்து அந்த பிளெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம் பாருங்க. யாக்கோபு பயப்படுறான், அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னா வம்பாயிருங்க அப்படின்னு உடனே அவ சொல்றா, அப்படி ஒரு சாபம் விட்டாமனா அந்த சாபம் என் தலைக்கு மேலே வரட்டும்டா, நீ போய் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாத, இதோடைய வல்லமையே வேற. த பிளெஸ்ஸிங் மட்டும் ஒன்று இருந்ததுன்னா நீ எந்த காட்டுக்கு போனாலும் பிழைச்சிக்கிட முடியும். த பிளெஸ்ஸிங் மட்டும் உன் தலைக்கு மேலே இருந்ததுன்னா பாருங்க, இது என்னமோ 1000 பத்திரம் போட்டு கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இது பத்திரம் போட்டு கொடுத்தது கிடையாது. இருதயத்தின் நிறைவிலிருந்து வாயினால் உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. அதனால நீங்க இப்போ கலந்து கொண்டு இருக்கிற நீங்க தயவு செய்து டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க, இதை டிஸ்கனெக்ட் ஆகிடாதீங்க. நான் முடிவுல ஒவ்வொருத்தர் பேர்லையா ஒரு தகப்பனுடைய இருதயத்தில் இருந்து உங்களை நான் பிளஸ் பண்ண போறேன். உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபங்கள் இன்னையோட முடிவுக்கு வரப்போகுது. ஏமே ஹல்லேலூயா. ஸோ இதை நான் சொல்லாமல் நான் டிக்ளேர் பண்ணேன்னா நீங்கள் சர்வசாதாரணமாக அதை எடுத்துக்கிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு டிக்ளேர் பண்ண போகிறேன். ஏமே ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுது? லைஃபே ரிஸ்கில் தூக்கி வைக்கு. ஏன்னா நான் எடுத்து வைக்கிற ரிஸ்கை காட்டிலும் அது விலையேறப்பட்டது. 1000 பத்திரங்களை போட்டு கையில் கொடுக்கறத விட இதுக்கு பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லா விளங்கிட்டு பாருங்க. அதனால தான் என்ன பண்ணுறது அந்த அம்மா? யாக்கோபை கொண்டு போய் தூக்கி வைக்குது. ஆனாலும் கான்சியஸ்ல அவனுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கே இல்லை. கான்சியஸ்ல அந்த பிளெஸ்ஸிங் இல்லை, கன்ஃபஷன்லையும் யாக்கோபுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இல்லை. ஆனால் கூட அந்த பிளெஸ்ஸிங் அவனுக்கு வேலை செய்யுது. செஞ்சதுனால என்ன ஆகுது? ஆடு மாடுகள் எல்லாம் திரட்சியாக உண்டாகுது. பரிவாரங்களோட பயவுள்ள என்ன பண்ணுது? கிளம்பி வருது. பரிவாரங்களோட கிளம்பி வந்தாலும் த பிளெஸ்ஸிங் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அறிவு இல்லைன்னா தனிமையா நிக்கிற மாதிரியான ஒரு 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 சூழல் வரும் பாருங்க. அதான் முதலே சொன்னேன், த பிளெஸ்ஸிங்கிறது வேற, பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வேற, ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது வேற. இப்போ ஆடு மாடெல்லாம் திரட்சியா இருக்கு, பரிவாரங்கள்லாம் இருக்குது, வேலைக்காரிகள்லாம் இருக்குது, ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது, அது போக வேலைக்காரியெல்லாம் இருக்குது. வேலைக்காரிங்க கூடவே அப்பப்போ அந்த வாய்ப்பு வேற, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வேற இருக்குது. ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா கூட என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள கட்டம் தான் இருக்குது பாருங்க. அப்போ அந்த போன வார சனிக்கிழமை கூட நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு என்ன பண்றான்? தேவ சமூகத்துல வந்து நிற்கிறான் பாருங்க. ஏன்னா இப்போ அவனுக்கு ஒண்ணு விளங்கிட்டு, இதெல்லாம் கிடையாதுடா, இதெல்லாம் என்னைய காப்பாத்தாது, இதெல்லாம் என்னைய ப்ரொடெக்ட் பண்ணாது. ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் இன்னைக்கு தெரிச்சிருவேன் அப்படிங்கிறதான் என்ன பண்றான்? ஃபீல் பண்றான் பாருங்க. அது உணர்ந்த உடனே என்ன ஆகுது? இப்போ ஒரு என்கவுண்டர் நடக்குது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்து 32வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுதுபடி மட்டும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபுடைய தொடை சென்று சுருக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றான். நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் மேல த பிளெஸ்ஸிங்கை வச்சுட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, த பிளெஸ்ஸிங்
என் தலைக்கு மேல இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இப்ப விளங்கிட்டு பாருங்க. அவனுக்கு கான்சியஸ்ல அது வந்துருச்சு, கன்ஃபெஷன்லயே அது வந்துருச்சு, உடனே கன்ஃபர்மேஷன் வருது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. கான்சியஸ், எல்லாரும் சொல்லுங்க, கான்சியஸ், கன்ஃபெஷன், then கன்ஃபர்மேஷன். ஹalleluya. கான்சியஸ்ல அது வந்ததனால கன்ஃபெஷன் ஆகுது பாருங்க. நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு ஆடு மாடுகள்லாம் பாதுகாக்க தோணுங்க. ஐயோ, என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் முன்னாடி போகுது, அதை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணுங்க, என் சொத்தை அழிஞ்சிராம அப்படியே இருந்துடும், இன்னும் நான் பழிக்கு பெருகணும், அப்படியெல்லாம் சொல்ல பாருங்க. அவனுக்கு ஒரு விஷயம் இப்ப விளங்கிருச்சு, பிளெஸிங் என் தலைமையில வந்துருச்சுன்னா இனி முடியாதா, இனி ஒரு பயனாளியும் என்னை அசைக்க முடியாது, ஒரு பயனாளியும் என்னை அசைக்க முடியாது. எந்த கர்சும் என் வாழ்க்கையில செயல்படாது, எந்த சாபங்களும் என் வாழ்க்கையில செயல்படாது. பிளெஸிங் மட்டும் எனக்குள்ள இருக்கிறது என் கான்சியஸ்ல விளங்கிருச்சுன்னா போதும். ஏமே, ஹalleluya, ஹalleluya. தேவன் சிலுவையில சம்பாதித்த அந்த விஷயம் பாருங்க, இது இப்படியே தொடர்ந்து வருது. இது யாக்கோபுக்கு வருது, இப்ப யோசேப்புக்கு அது வருது பாருங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் யோசேப்புக்கு நல்லா தெரியும். யோசேப்பு போய் பிஎம்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான் கிடையாது. அவன் நிர்வாணியா இருக்கும் பொழுதும் வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார். தட் மீன்ஸ் நிர்வாணியா இருக்கும் பொழுதும் that blessing is upon him. Amen. அவன் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், that blessing உங்க தலைமையில இருக்குது. நீங்க நிர்வாணியா இருக்கிறீங்க இன்னைக்கு. Amen. அம்மனமா நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, என்னை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, என் கையில ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டேங்க, எல்லாம் என்னைய முறைச்சு பாக்குது, எல்லாமே என்னை அசிங்கப்படுத்துது, நான் ட்ரெஸ் போட்ட மாதிரியான ஃபீல் எனக்கு இல்ல, அப்படி ஒரு அருவருப்பா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா that blessing உங்க தலைமையில இருக்குது. ஆமென், ஹalleluya. that blessing உங்க தலைமையில இருக்குது, that blessing உங்க தலைமையில இருக்குது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஹalleluya. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார். ஆமென், ஹalleluya. மோரபா ஷச்சகம் படரதலபா ஷியாதகம் படரதலபா. இப்ப என்ன பண்றான் யாக்கோபு? என்ன பண்றான்? சாக வரதுக்கு முன்னாடி தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன பண்றான்? 48வது அதிகாரத்துல பாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றான்? பிளஸ் பண்றான். பிளஸ் பண்ணும் பொழுது யோசேப்பு என்ன பண்றான்? அவனுடைய 2 பிள்ளைகளையும் மூத்தவனை வலது கைக்கு நேராகவும் இளையவனை என்ன பண்றான்? இடது கைக்கு நேராகவும் கொண்டு வந்து நிறுத்துறான் பாருங்க. நிறுத்தும் பொழுது யாக்கோபு என்ன செய்யறான்னா, வலது கையை இளையவனுக்கு நேராகவும் இடது கையை பெரியவனுக்கு நேராகவும் என்ன பண்றான்? இப்படி வச்சு பிளஸ் பண்றான் பாருங்க. அவனுக்கு ஒரு விஷயம் விளங்கிருச்சு, கிராஸ் ஆஃப் கல்வரியில எல்லாருக்குமான பிளெஸிங், பிளெஸிங் ஒவ்வொருத்தன் தலைமையிலையும் அமர போகுது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா விளங்கிருச்சு பாருங்க. புறஜாதிகளுக்கும் நீ இடது கைன்னு சொல்ற, புறஜாதிக்கும் முந்தி ஆசீர்வாதம் வரப்போகுது கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா என்ன பண்றான்? கிராஸ்ல வச்சு அவங்களை பிளஸ் பண்றான். யோசேப்பு அப்படி கிடையாது, இப்படி அப்படின்னு சொல்லி கையை பிரிச்சு வைக்கிறான். அதுக்கு அவன் சொல்ற பதில பாருங்க, 19வது வசனம் பாருங்க. அவன் தகப்பனும் தடுத்து, அது எனக்கு தெரியும். நான் சொல்லட்டா, இன்றைக்கு தகப்பன் உங்களை பிளஸ் பண்ண போறார். ஏமே, ஹalleluya. that blessing உங்க வாழ்க்கையில இருந்து வெளியில எடுத்து தர போறாரு. அப்போ சில தடுப்புகள் வந்தால், எத்தனை பேர் இவன் போன போக்குக்கு இவனுக்கு சாபம் தான் வரணும் அப்படின்னு சொன்னாலும், இப்படி அல்ல அப்படின்னு சொன்னாலும் சொல்றான் பாருங்க. முன்னாடி வசனம் பாருங்க, யோசேப்பு சொல்றான், தனக்கு பிரியம் இல்லாதபடியினால் நீங்க பிளஸ் பண்ணப்படுறது உங்க தாய் தகப்பனுக்கே பிரியம் இல்லைனாலும், உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கு பிரியம் இல்லைனாலும், நான் சொல்றேன், இந்த பரம தகப்பன் இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தை கட்ட விழுத்து போறார். ஹalleluya. உங்களுக்குள்ள இருந்து ஒரு blessing ரிலீஸ் ஆக போகுது. blessing உங்களுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆக போகுது. அது பாருங்க, எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்ற பதில் அதுதான். உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமா நியாயமான கோரிக்கைகளை யார் எடுத்து வைத்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஹalleluya. இவர் தானே தப்பு பண்ணாரு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் சொல்றான் பாருங்க. நான் எப்படி மூத்தவனுக்கு நேரம் தானங்க வலது கையை வரணும், யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் தானங்க வலது கை வரணும், அவங்கள தானங்க நீ தெரிந்து கொண்டீங்க, புறஜாதிக்கு போய் எங்க வலது கையை நீட்டுறீங்க? அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும். ஹalleluya. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இதைத்தான் இழுத்து இந்த பிளஸ்ஸிங்க
பவுல் வந்து கலாத்தியருக்கு எழுதுறாரு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? நிறைய பேர் இன்னும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படின்னு உடனே ஆசீர்வாதத்தின் விளைவுகளை எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் வந்து எகிப்துக்கு போனான், அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் வந்து ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் உள்ள இல்லை, வேலைக்காரன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா தெரியும். கர்த்தரால் என் எஜமான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த பிளெஸ்ஸிங் கீழே அவன் இருக்கிறான். அதனால தான் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது அவன் வேலைக்காரன் முதற்கொண்டு சொல்கிறான் பாருங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? த பிளெஸ்ஸிங்க எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் வைத்தாரோ அது புறஜாதிகளான நமக்கு பாருங்க, இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை எல்லாம் சொல்லுங்க, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்நிய பாஷை மட்டும் வரல, அபிஷேகம் மட்டும் வரல, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளும் பொழுது இதை சொல்லுது, வாக்கு தத்தங்களும் அதாவது த பிளெஸ்ஸிங்கும் சேர்ந்து தான் பொழிஞ்சுதான். புறஜாதிகளுக்கு என்ன பண்ணுது? த பிளெஸ்ஸிங் அவங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு பாருங்க. ஏமே நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், த பிளெஸ்ஸிங் குள்ள இருக்கிறீங்க. இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? த பிளெஸ்ஸிங் குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஏமே ஏமே இன்னும் நான் சொல்லட்டா, யூ ஆர் த பிளெஸ்ஸிங். ஏமே நீங்களே ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். இந்த கலாத்தியர் 3:13 வந்து இங்கிலீஷ்ல காட்டினா உங்களுக்கு தெரியும் பாருங்க. 3:14 இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. தட் த பிளெஸ்ஸிங் ஆஃப் ஆபிரகாம். என்ன சொல்லுங்க? த பிளெஸ்ஸிங். வேற எந்த ஆசீர்வாதம்னு நீ வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காதப்பா. த பிளெஸ்ஸிங், ஆபிரகாமுக்கு மேல இருந்த த பிளெஸ்ஸிங்க இன்னைக்கு கிறிஸ்து இயேசு மரத்துல தூக்கப்பட்டதுனால, சாபமானதுனால அதை தான் உன் வாழ்க்கையில நான் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறார். ஏமே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்நிய பாஷைகளும் பற்பல பாஷைகளும் வரங்களும் மட்டுமல்ல, த பிளெஸ்ஸிங் உங்களுக்குள்ள இறங்கி இருக்குது. ஏமே ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்டுடைய மூவ் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, த பிளெஸ்ஸிங் மனுஷன் மேல இருந்த சாபம் முறிக்கப்பட்டு த பிளெஸ்ஸிங் அவனுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ரிடம்ஷனுடைய மீட்கப்படுதல், ரட்சிப்பினுடைய காரியங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி அல்லது நாம நினைக்கிற மாதிரி பாவத்திலிருந்து விடுதலையானது மட்டுமல்ல, அதோட முடிஞ்சு போகல. அதோட முடிஞ்சு போகல. ரிடம்ஷனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, த பிளெஸ்ஸிங்ல தான் இருக்கு. அதோடைய முழுமையான நிறைவேற்றப்படுதல் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் த பிளெஸ்ஸிங்ல வாழுகிறதுல தான் அது என்ன ஆகுது பாத்தீங்களா? தட் த பிளெஸ்ஸிங். எல்லாரும் சொல்லுங்க, த பிளெஸ்ஸிங். ரிடம்ஷனுடைய முழுமை பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதும் அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆகிறதும் மன்னிக்கப்படுகிறதுலையும் மட்டும் இல்லை, அந்த மனுஷன் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு த பிளெஸ்ஸிங்ல அவன் வாழும்படியாதான் உண்டாக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. இது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த த பிளெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, ஆசீர்வதித்தார் அப்படிங்கிற த பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற வார்த்தையை மூல பாஷை எப்படி சொல்லுது அப்படின்னா, பராக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. பராக், BARAK. உங்களுக்கு தெரியும், ஒரு மொழிக்கும் அதனுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஒரு மொழிக்கு என்று சில பாடி லாங்குவேஜ் இருக்குது. இந்த பராக் அப்படிங்கிற வார்த்தை ஆசீர்வாதத்தை கூறினார் அப்படிங்கிறத மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை எந்த பாடி லாங்குவேஜ்ல பேசினாரு அப்படிங்கிறதும் வருது. எந்த பாடி லாங்குவேஜ்ல கூறினார் அப்படின்னு இப்போ பாருங்களேன். பணிவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? பணிவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. இந்த பணிவு அப்படிங்கிற வார்த்தை நம்ம எப்படி சொல்லும் பொழுது என்ன பிக்சர் நம்மளுக்குள்ள வருது? ஒரு மனிதன் குனிஞ்சு நிற்கிற மாதிரியான ஒரு
சீன் வருது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பணிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் வார்த்தைக்கு எப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. முறைத்து பார்த்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், கண்ணுலாம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இது கூட சரியான எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, ஆனால் பணிவு நல்ல எக்ஸாம்பிள். பணிவுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது, குனிஞ்சு நிற்கிறது தெரியுது. கொஞ்சினான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னது, கொஞ்சினான் அப்படிங்கும்போது கொஞ்சல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோம், நம்மளை அறியாமலே அந்த கொஞ்சலோட சேர்ந்து சில வார்த்தைகளும் நம்ம காதில் விழுது பாருங்க. ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்கிற மாதிரி அதை வந்து லலா லலா லுலு லுலு அஜிஜிஜிஜோ இந்த மாதிரியான வார்த்தைலாம் சேர்ந்து விழுது பார்த்தீங்களா. ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அந்த மாதிரி இந்த பராக் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அது என்னன்னா, முழங்கால் படியிட்டு ஒன்றை கூறுவது அப்படின்னு அர்த்தம். ஆதாம் ஏவலை தேவன் பார்க்கும் பொழுது அவர் நிமிர்ந்தவராகவும் அவங்கள நீல் டவுன் போட்டும் தலையில கை வச்சு ஆசீர்வதிக்கல. இவர் பிதாவானவர் அவர்களுக்கு முன்பதாய் என்ன பண்றாரு, குனிந்து நின்று நீல் டவுன் பண்ணி அவர்களை பிளஸ் பண்றாராம். ஏமே, எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஷூலேஸுக்காக கலண்டு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம முழங்கால் படிக்கிட்டு அதுக்கு ஷூலேஸை மாட்டி விடுறோமோ, அந்த மாதிரி தான் த பிளெஸ்ஸிங்கை மனுவர்க்கத்திற்கென்று தேவன் பணிவாய் அவர் கையில் கொடுத்துருக்கிறார். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நான் என் பிள்ளை முன்னாடி ஷூவை போடுறதுனால அது எனக்கு அப்பா கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி தான் அவர் பணிந்திருந்து அவர் வந்து நீல் டவுன் பண்ணி இதை கையில் கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதித்தாங்கிறதுனால அவருக்கு மேலே நான் கிடையாது. அவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இது எதுவுமே இல்லைனாலும் இது உங்க வாழ்க்கையில் சம்திங்கை கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் அதை என்ன பண்றாரு, இறங்கி வந்து நீல் டவுன் போட்டு அவர் கையில கொடுக்குறாரு. இதனால தான் இயேசு என்ன பண்றாரு, சீஷர்களுக்கு அவர் உணவளிக்கும் பொழுது அவர் வஸ்திரத்தை கலத்தி வச்சுட்டு வேலைக்காரனுக்குரிய வஸ்திரத்தை உடுத்தி என்ன பண்றாரு, அவர்களுக்கு முன்னாடி அவர் குனிந்து நிற்கிறார். நீல் டவுன் போட்டு அவர் நிற்கிறார் பாருங்க. அதை நின்று தான் என்ன பண்றாரு, பிளெஸ்ஸிங்கை அவங்க மேல ரிலீஸ் பண்ணி விடுறாரு. ஏமேன், இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிதாவானவரே இறங்கி வந்து உன்னை நீல் டவுன் பண்ணி கையில கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அவ்வளவு அன்பு மிகுதியில கொடுக்கப்பட்டது, அது அவ்வளவு பிரியத்துடன் கொடுக்கப்பட்டது. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு, அவர் அதை அப்படி கொடுக்குறாரு பாருங்க. ஏமே, இந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய கீஸ் உண்டு. அதுல மெயினான ஒரு கீ ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, the voice of God. Amen. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம். இந்த பிளெஸ்ஸிங்குள்ள இந்த வாய்ஸ் ஆஃப் காடும் இருக்குது. பாருங்க, ஆபிரகாம் வந்து காலத்துல ஒரு பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டாகும் போது என்ன பண்றான், எகிப்துக்கு கிளம்பி போறான். அங்க போனா பிளஸ் பண்ணப்படுறான். இப்ப ஈசாக்கின் நாட்கள்லையும் ஒரு பஞ்சம் வருது. உடனே அந்த பக்கிப்பேவுல என்ன நினைக்குது, ஆபிரகாம் வந்து பஞ்சதேசம் வரும்பொழுது என்ன பண்ணா, எகிப்துக்கு போனா பணக்காரன் ஆயிட்டான். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், எகிப்துக்கு போவோம், பணக்காரன் ஆகும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 26, something great thing will happen today. I feel in my spirit. Amen. Hallelujah. ஏதோ இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத ஒரு வல்லமை நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த மீட்டிங்குடைய தரத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பிரஸ் பண்ணி எங்களோடு பேசி அவர் இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆனால் அதற்கு உண்டான முழு சரத்தையும் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. I feel it. Something gonna happen today. நான் ஆக்சுவலி அடையாளத்தை பெருசாக விரும்புறதில்லை. உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய மெசேஜில் சொல்லும் பொழுது அடையாளத்திலே ஸ்டக்காகி நிற்காதீங்க, காரியம் வாய்த்தலில் தான் தேவனுடைய பரிபூர்ணம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு ஆவியானவர் என்னோட பேசினார். நேற்று நைட்டு பேசும்போது என்ன சொன்னார், அடையாளம் அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அடையாளத்துக்கென்று ஒரு நாள் என்றும் அது நிறைவேறுதலுக்கென்று ஒரு நாள் என்றும் நீ பார்க்குற அது உன் பார்வை அப்படி கிடையாது. அடையாளம் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்க பட்டாசு கேட்கும் இல்லையா, வெடி கேட்கும். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ அப்பா வந்து வீட்டு வாசலில் கதவை திறந்துட்டு உள்ளே வரார். வரும்பொழுது கையில் ஒரு பேக்கில் பட்டாசு படம்லாம் போட்டிருந்ததுன்னா இட்ஸ் அ சைன் ஃபார் வாட், அப்பா பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன, அவர் கையில் வச்சிருக்கிற
கவர் பாருங்க, இப்படிதான் அடையாளம் இருக்குது. ஏமே, அவர் ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார் என்பதற்கான அடையாளம் தான் அது. அடையாளமா இருக்குது பாருங்க, அந்த சைனா இருக்குது. ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சைன் பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு அவர் ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார் என்பதை அடையாளமா உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க பார்க்க போறீங்க, உங்க அக்கௌண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஆசீர்வாதம் ஆல்ரெடி நீங்க பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமா சில சேர்ப்புகள் இன்றைக்கு உண்டாக போகுது, சில பிக்சிங் உண்டாக போகுது, சில பிரிந்து கிடக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர போகுது. மோரபா சந்த சில பெண்டிங்ல இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு உடைஞ்சிட்டு உங்க வீட்டுக்குள்ள ஓடி வர போகுது. ஏமே, ஹல்லேலூயா. சிலதெல்லாம் இன்னைக்கு ரீஸ்டோர் ஆக போகுது, சிலது இன்னைக்கு ரீஸ்டோர் ஆக போகுது, சிலது இன்னைக்கு ரீஸ்டோர் ஆக போகுது. Glory to be the living God. 26வது அதிகாரம் பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு, அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அவனிடத்தில் கோராகு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. உங்க அப்பன் அலைஞ்சான் அப்படின்னு சொன்னா, அவன் அலைஞ்சதுனால அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு வரல, அவன் மீது பிளெஸிங் இருந்ததுனால அவன் போன இடத்துலலாம் அவன் பிளஸ் பண்ணப்பட்டான். அதனால ஒன்று விளங்கிக்கோ, நீ போனாலும் சரி போகலனாலும் சரி, அந்த இடத்துல பிளெஸிங் உன் மேலே செயல்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, 12வது பாருங்க, போகாம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாய்ஸை கொடுக்குறார், ஒரு வாய்ஸ் கொடுக்குறார். இன்றைக்கு சில சத்தங்கள் உங்க காதுல விழப்போகுது. ஏமே, நீங்க நினைக்கிற மாதிரி வாய்ஸ் ஆஃப் காட் எல்லாம் கடினமான ஒரு விஷயம் அல்ல. வாய்ஸ் ஆஃப் காடு, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டனா கேட்கலையாங்கிற டவுட்டே வராது. அந்த மாதிரி தான் கர்த்தர் பேசுவார். என் மேய்ச்சலின் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஏமே, சொல்லுங்க, என் மேய்ச்சலின் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். கர்த்தர் தெளிவா பேசுவாரு. அவர் பேசும்போது உங்களால அதை மீறி ஒரு காரியத்தை செய்யவே முடியாது, அதை தடுக்கவே முடியாது, அதை டிமாண்ட் பண்ணவே முடியாது, இல்லாண்டவரே அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அவர் பேசுவார். உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார். என் மீது உன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். அவ்வளவு கேர்ஃபுல்லா உனக்கு பிடிச்ச மாதிரி உன்கிட்ட பேசுவார். ஏமே, இப்போ என் ஒய்ஃப் சொல்ற காரியங்கள் மேக்சிமம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் தவிர சில எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு புரியாது. அதுவே என் நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கேட்டுருவேன். அப்போ இவன் சொல்லுவா, இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு. ஸோ யாரை வச்சு பேசினா உங்களுக்கு புரியுமோ அவர்கள் மூலியமாக தேவன் பேசுவார். ஏமே, யார் மூலியமா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரணுமோ அந்த அந்த காரியத்தை வைத்து என்ன பண்ணுவார், அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ வாய்ஸ் ஆஃப் காட் எனக்கு கேட்காம விட்டுருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அப்படி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சத்தத்தை இன்று நீங்கள் கேட்பீர்களாகில், ஏமே, வாய்ஸ் ஆஃப் காடை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏமே, ஹல்லேலூயா. ஆமா, என் பிள்ளைக்கு என் சத்தம் நல்லா தெரியும் பாருங்க. அந்த மாதிரி தான் அவரு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் நீங்க செய்யணும், வாய்ஸ் ஆஃப் காடுக்காக பைபிளை திறந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏமே, ஸோ அதை செய்ய தவறாதீங்க. நான் லைட்டா சொல்லிட்டேன், ஆனால் நீங்க ஸ்ட்ராங்கா அதை பண்ணுங்க. ஏமே, இப்போ என்ன பண்றாரு பாரு, 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், ஆல்ரெடி பிளஸ் பண்ணிட்டதுனால அப்படின்னு சொல்லுது. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, தடுத்து நிறுத்தி, எப்ப அவனுக்கு புரியுதா, பிளெஸிங் உன் தலைமையில இருக்கு, நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கே விதை அப்படின்னு சொல்றாரு. ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை அடைந்தான். சொல்லுங்க, 100 மடங்கு பலனை அடைந்தான். ஆமென், ஹல்லேலூயா. மோரபா ஷன்சாகாம் படரதலபா கென்னத் கோப்லாண்ட் சர்வசாதாரணமாக கடன் வாங்குவார். சர்வசாதாரணமாக கடன் அவங்க ஒய்ஃப் சொல்லுமா, ஹாலோவின்ஸ்லாம் அவங்க ஊரில் கொண்டாடுவாங்க பாருங்களேன். அப்போ பிள்ளைகள்லாம் சாக்லேட் வாங்கும்போது அந்த அம்மா சொல்லுமா, க்ளோரியா கோப்லாண்ட் அம்மா சொல்லுமா, பிள்ளைகள்லாம் சாக்லேட் வாங்குற நேரத்தில் கூட நீ போய் கடனை தானே வாங்கினேன், வேற என்னத்தை சேர்த்து வச்ச அப்படின்லாம் சொல்லுமா பாருங்க. அந்த அளவுக்கு அவருடைய சூழல் வேற மாதிரி இருந்திருக்குது. அப்போ ஒரு நாள் ஒரு வெளிச்சம் உதிச்சுதான், இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம், பிளெஸிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் வெளிச்சம் உதிச்சுதான் பாருங்க. 11 மாதத்துல கடனை எல்லாவற்றையும் அடைத்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 11 மாசத்துல கடன் எல்லாம் அடைச்சி, இன்னைக்கு பார்த்தா எங்க பல வருஷமா நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், 24 ஃபிளைட்டை அவர் விதைச்சாரு அப்படின்னு சொல்லி, 24 ஜெட்டை அவர் விதைச்சாரு. 24 ஜெட்டு வாங்கி வைக்கலங்க, 24 ஜெட்டை வாங்கி
வேற ஒரு ஊழியத்துக்கு அவர் கொடுத்துருக்கிறார். இது எனக்கு தெரிஞ்ச பல வருஷமா 24 சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ அது 30-35 போயிருக்கும். ஆமாம், அது 30-35 போயிருக்கும் பாருங்க. இந்த ஒரு சத்தத்தை அவர் கேட்டு கீழ்ப்படிஞ்சதுனால நானும் பல பேர்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, அதில் முக்கியமான ஒரு சத்தம், இன்னைக்கு ஒரு சத்தம் உங்கள் காதில் விடுது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பல பேர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். கடன் வாங்காதீங்க. ஏமே, லோன் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. இது கர்த்தருடைய சத்தம். கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் டு த காட்ஸ் பிளான். ₹1 கூட கடன் வாங்குற சூழல்ல வராதிங்க. நிறைய பேர் என்னன்னா லோன் போட்டு விதைக்க வருவாங்க பாருங்க. நான் சொல்லிடுறது, தயவுசெய்து வேண்டாம். ஆமாம், கடனில் கொடுக்குற எதுவும் எனக்கும் பெருசாக ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் இந்த ஊழியத்துக்கும் பெருசாக ஆசீர்வாதமாக இருக்காது. ஐ எம் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் த டெட். ஏமே, கடனுக்கு லோனுக்கு கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக இருக்கிற ஊழியம் இது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஊழியத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிங்க. இந்த கடன் வாங்குறவுடைய ஸ்பிரிட்டு என்ன மாதிரி ஆயிரும்னா, இங்கே எவ்வளவு சுற்றி மானங்கட்டத்தனமான விஷயங்கள் நடந்தாலும் எப்படியாவது யாராவது போய் தேடி கடனை போய் கட்டிட்டு இருப்பாங்க பாருங்க. சங்கீதம் 112:1 எடுங்களேன். கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நம்ம கீழ்ப்படிதமா இல்லையாங்கிறது தான் விஷயமே. உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு ஆண்டவர். இப்போ நான் அதை பிலீவ் பண்ணுறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என் வாழ்க்கைக்காக அவர் சொல்றாருயா அப்படிங்கிற மாதிரி எடுக்கணுமா. ஏமே, கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது அது ஒரு அது டுவெல்லிங் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கணுமா. மன மகிழ்ச்சியா அதை ஏற்றுக்கிடணுமா பாருங்க. ஏமே, முழு மனதோடு சந்தோஷத்தோடு என் பிளெஸிங்காக அவர் சொல்றாரு அப்படிங்கிறத ஏற்றுக்கிடணுமா. ஏமே, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமா நான் ஏற்றுக்கிறேன். கடன் வாங்காதிருப்பாயாக என்கிற இந்த சத்தத்தை சந்தோஷமா நான் ஏற்றுக்கிறேன் டாடி. கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்றேன் டாடி. லோன் பக்கம் நான் போக மாட்டேன். நீங்க சொல்லும் போது என்ன நடக்குங்கிறது தான் அடுத்த வசனம் பாருங்க. அவன் சந்ததி பூமியில் வளர்த்து இருக்கும். உன் பிள்ளைகளுக்கும் கடன் இருக்காது. ஏமே, ஆலையில் உன் பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். உன் பிள்ளைங்க வேற லெவல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தும். தைரியமா இந்த உலகத்துல நடமாடும். கூணி குறுகி நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி கடன் வாங்கிறதுனால நான் பிள்ளைகளுக்காகத்தானே, நான் எனக்காகத்தான், என் மனைவிக்காக தானேங்கிறது என்ன ரீல் விட்டாலும் சரி, இந்த கடன்கிற ஒரு சாபம் இருக்கு பாத்தீங்களா, இது தலைமுறையும் போய் கூணி குறுக வச்சுதான் நிற்கும். நீங்க என்ன பாடி லாங்குவேஜ்ல என்ன மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியான ஆளா இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதை பார்க்கிற பிள்ளைகள், அந்த குடும்பம் அதே பிஹேவியருக்குள்ளதான் வரும். அதே பிஹேவியருக்குள்ளதான் வரும். நீங்க தைரியமான ஒரு ஆளாய் நெஞ்ச நிமிர்த்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைங்க எதற்கும் பயப்படாது. அது பலனுள்ளதாய் அது இருக்கும் பாருங்க. அதான் வேதம் சொல்லுது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் நீ கீழ்ப்படிச்சுட்ட உன் பிள்ளை பலனுள்ளதா இருக்கும். ஏமே, நான் முதலே சொல்லிட்டேன், ஆசீர்வாதம் எப்படி அது வந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு இந்த பிளெஸிங் ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்குதோ, அதை வந்து பிளாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாம இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி ஐ வார்ன் யூ, ஸ்ட்ரிக்ட்லி ஐ வார்ன் யூ. தயவு செய்து லோன் பக்கம் போயிடாதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்காதீங்க. ஒரு வேலை ஃபாஸ்டிங்கை போட்டுனாலும் நான் சொல்றேன், இன்றைக்கு தேவன் எனக்கு ஒரு காரியத்தை மாற்றி அமைக்கட்டும், இப்படி ஒரு தீர்மானத்தை நான் முன்னெடுத்து வைக்க போறேன், ₹1 கூட நான் கடன் வாங்க மாட்டேன். ஏமே, ஹல்லேலூயா. பெட்டி கடையில் கூட நான் அக்கௌண்ட் வைக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க. பலசரக்கு கடையில் கூட நான் அக்கௌண்ட் வைக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேருந்து நம்மளை பற்றி தெரியாமல் ஒருத்தர், ஏன்டே வந்து உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா, எனக்கு ஒரு சின்ன பே பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்க. நீ யார்கிட்ட வந்து கேட்குற? டோட்டலி அகைன்ஸ்ட் டு த கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் லோன்ஸ். ஏமே, கிரெடிட் கார்டு வாங்கலாம் எந்த விதத்தில் அப்படின்னு சொன்னால், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அகைன்ஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு எஃப்டி போட்டிங்கன்னா 8,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க, 80% கிரெடிட் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கட்டலாம்னா கூட எஃப்டியை க்ளோஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசாக ஆட் ஆகாது. அந்த 2,000 ரூபாய்க்கு மேலே லிமிட் தாண்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 8,000க்கு 2,000க்கு பெனால்ட்டி போட்டு 10,000 க்ளோஸ் பண்ணி கையில் எடுத்துக்கிடுவாங்க.
அப்படி கிரெடிட் கார்டு போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்குது, அல்லது ஃபாரின் ஆர்த்தர்ஸுடைய புக் வாங்க வேண்டியிருக்குது அப்படின்னா. ஆனால் நீங்கள் அன்றாடம் பர்கர் வாங்குறதுக்கும் பீஸா வாங்குறதுக்கும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போகிற இடத்துலலாம் ஸ்வைக்குன்ட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி டேஞ்சர். இட்ஸ் வெரி டேஞ்சர். டோட்டலி அகைன்ஸ்ட் டு த காட்ஸ் பிளான். சொல்லுது பாருங்க, அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் பிளெஸிங்குள்ள இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். இப்ப என்ன ஆகுது? இந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு என்ன வருது? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனவருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் blessed. ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். வாசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நீங்கள் அப்புறமா வாசிங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்ண விரும்புகிறேன். உபாகம் 4வது அதிகாரம், உபாகமும் 4. இந்த உபாகம் 4ல் சாபத்தை குறித்து பேசிக்கிட்டே வருது. துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு, நாணப்பட்டு, இத்தனை பட்டும் தெரிந்தலையா பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது கூட ஒரு காரியத்தை நீ என்ன பண்ணு, நினச்சிட்டான்னா போதும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஏமே பாகம் 4 பாருங்க. மோசமான ஒரு லைஃப், கர்த்தரே வேண்டாங்கிற மாதிரியான ஒரு லைஃப்குள்ளே போயிட்ட, விளங்காத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ போயிட்டனாலும் 29வது வசனம் பாருங்க. அப்பொழுது அங்கே இருந்து, அந்த மாதிரியான சூழல் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட்ட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போதும் கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாய் யாகில். எவ்வளவு பேக்வேர்டில் நீங்கள் போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் உங்கள் காதில் விழுந்து ஒரு சான்ஸுமே இல்லை அப்படிங்கிற சூழல்ல கூட இந்த ஒரு சத்தம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிட்டுன்னா அப்போ பிளெஸிங் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து பார்த்தா இந்த சங்கீதம் 112 உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோரபா ஷட்டகம் படரதா. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டைம். யாருடைய சாபமாக என் வாழ்க்கையில இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்க முழங்கால் படி போடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்போ முழங்கால் போட்டால் எனக்கு கேமராவில் இருந்து நான் கீழே இறங்கிடுவேன், அதனால் நான் அதை பண்ணலை. பட் நீங்கள், எங்கள் அப்பா அம்மா என்னை சபிச்சிட்டாங்க, சம்திங் சில சாபங்கள் அப்படியே என் தலைக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் படி போடுங்க. தகப்பனுடைய இருதயத்திலிருந்து நான் இன்னைக்கு உங்கள் பேரில் பிளெஸிங்கை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆமென். Glory to be the living God. உங்களை நீங்களே சபித்து கொண்டு, இப்படிலாம் நான் சபிச்சதுனால என் லைஃப் எப்படி இருக்குது, என் மனைவி சபிச்சுட்டா, எப்போவுமே சாபமான வார்த்தைகளே என் வீட்டில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் முழங்கால் படி போடுங்க. தேங்க்யூ லார்ட். என் சொந்த தகப்பன் என்னை சபிச்சிட்டார், என் ஆவிக்குரிய தகப்பன் என்னை சபிச்சிட்டார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படிங்கிறது, அவங்க உன்னை ஆசீர்வதிக்க மறந்திருந்தாலும், பிளெஸிங்கை உங்க வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ண மறந்திருந்தாலும், ஆவிக்குரிய இருதயத்தோடு, தகப்பனுடைய இருதயத்தோடு நான் இன்னைக்கு உங்களை பிளஸ் பண்றேன். உங்க தலை மேல இருந்த சாபம் இப்போ முறிஞ்சு விழுது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. உங்களை வேலை செய்ய விடாதபடி தடுக்கிற எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறிவதாக முறிவதாக முறிவதாக. உங்களை நோய்க்குள்ள வைத்திருக்கிற, உங்களை கட்டுக்குள்ள வைத்திருக்கிற, சிறையிருப்புல வைத்திருக்கிற சகல சாபங்களும் முறிவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் சபித்த வார்த்தைகள் எல்லாம் பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் சிலுவையில் கிராஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ ஃபாதர். சில சொன்ன சாபமான அந்த வார்த்தைகள், அந்த நபர்களை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த நேரத்தில் இப்படியே சொல்லுங்க,
உன்னை தேவனுடைய கரத்தில் நான் வைக்கிறேன். நீ விட்ட சாபத்தை சிலுவைக்கு அனுப்புகிறேன். ஏமே ஏமே அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கர்த்தருடைய கரத்தில் நான் வைக்கிறேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன், தம்பி, ஆவிக்குரிய தகப்பன், அப்பா, அம்மா, மனைவி, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கணவன், சபித்த வார்த்தைகள், சபித்த நபர்கள் அப்படியே கொண்டு வாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே சிலுவையில் போகட்டும், சிலுவையில் போகட்டும், சிலுவையில் போகட்டும், சிலுவையில் போகட்டும். சாபமான வார்த்தைகள் சிலுவையில் போகட்டும். மோரபா, நீங்களே உங்களுக்கு சொன்ன சாபமான வார்த்தைகள் சிலுவைக்கு போகட்டும். அதை டெலீட் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நபர்கள் அப்படியே கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைங்க. அவன் சொன்னதையே, அவன் மூஞ்சையே நினைவுக்கு திரும்ப வரக்கூடாது. இன்னைக்கு தான் ஃபைனலாக அது வரணும். ஏமே ஹல்லேலூயா. அப்படியே சிலுவையில் அது மூவ் ஆகட்டும். மோரபா ஷாந்தாலாபா நகமடா ரதலாபோ. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என் சாபங்களை அவர் ஏற்று சுமந்து தீர்த்தார். ஆபிரகாமுக்கு மேல இருந்த the blessing இன்னைக்கு என் தலைமையில இறங்கி இருக்குது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய ஊழியனாய், ஹல்லேலூயா, உங்க மீது the blessing நான் ரிலீஸ் பண்றேன். இன்னிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னிலிருந்து ஆசீர்வாதம் மட்டுமே உங்க வாழ்க்கையில செயல்பட போகுது. ஹல்லேலூயா. எல்லா நெகட்டிவான வார்த்தைகளையும் கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தினால. தலைமுறை சாபங்களை இயேசுவின் நாமத்தால கேன்சல் பண்றேன். ஆமென். பாருங்க, செருபாபேலில் இருந்து, அந்த ராஜ வம்சத்துல இருந்து ரெண்டா பிரிஞ்சு என்ன ஆகுது? இயேசுனுடைய தகப்பனாகிய யோசேப்பு வராரு, தாயாகிய மரியாள் வராங்க. பார்த்தா இந்த பிளஸ்ஸிங்கை எவனோ ஒருத்தன் கட் பண்ணி விட்டான் பாருங்க. அதை பற்றியான நினைவு இல்லாமல் அட்டு போய் வந்ததுனால பார்த்தா இதுகள் ரெண்டும் என்ன பண்ணுது? பெரிய அளவுக்கு காசு இல்லாத ஆட்களா வந்து நிற்குது பாருங்க. இயேசுவினுடைய தாய் தகப்பன். ஆனால் இயேசு அப்படி இல்லை, பிளெஸ்ஸிங்கில் இந்த உலகத்துக்கு வராரு. வந்தால் பல வருஷங்களுக்கு முன்பதான் எங்கேயோ புறப்பட்டு வந்த ஆட்கள் என்ன பண்ணுது? தங்கத்தை கொண்டு வந்து, வெள்ளியை கொண்டு வந்து, வைரங்களை கொண்டு வந்து பாதத்தில் வைக்குது பாருங்க. பிளெஸ்ஸிங் வருதுன்னா எல்லா ஐஸ்வர்யமும் காலுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். ஏமே மோரபா ஷியாதா. நீங்க அழுதது போதும், நீங்க அழுதது போதும், நீங்க அழுதது போதும், நீங்க அழுதது போதும். இனி நீங்க அழமாட்டீர்கள், நீங்கள் அழமாட்டீர்கள், அழமாட்டீர்கள். ஹல்லேலூயா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்னு சொல்லுது அதே சங்கீதத்துல. ஏமே மோரபா ஷாத்தாக்காம் படரதலபா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஏமே அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான், அவன் பயப்படான், அவன் பயப்படான், அவன் பயப்படான். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன். மோரபா ஷத்தகாம் படரத. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். இனி உங்க வேலை ஒன்று இருக்குது. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, இந்த லைவ்ல வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னையிலிருந்து ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஏமே இன்னையிலிருந்து ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் சொல்றேன், இன்னையிலிருந்து எனக்கு ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகுது. வாரி இருக்கிற வேலை. ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஏமே ஏமே ஏமே. சிலருக்கு உங்களுக்காக உங்களை பார்க்கும்போது சிலருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட போகுது. அது என்ன வேலைன்னா, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். அவங்களுக்கு அந்த வேலை. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. உங்களை பார்த்து பார்த்து பல்ல கடிச்சு கரைஞ்சு போறது அவன் வேலை. நீங்க வாரி வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுக்கறது உங்களுடைய வேலையா இருக்க போகுது. ஏமே பிளெஸ்ஸிங் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆகும் பொழுது, ஆமா 100 ரூபால ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் சொல்றேன், 100 ரூபாய்க்கு நீங்க பாக்கெட்ல வெளியில எடுத்துட்டு போகும்போது நீங்க பஞ்ச பாட்டு பாடுற ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இது கர்த்தருடைய சத்தம். பாக்கெட்ல 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க? இன்னைக்கு யாருக்கு செலவு பண்ணணும் ஆண்டவரே, இது யாருக்கு நான் கொடுக்கணும்? ஏமே கேட்டுட்டு வெளியில போங்க. பார்க்கிறவனுக்கெல்லாம் கொடுங்க. நான் சொல்றேன், எடுக்க எடுக்க குறையாது, எடுக்க எடுக்க குறையாது. வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு யாருக்கு நான் விதைக்க டாடி? டெய்லி விதைச்சு பழகுங்க. ஏமே டெய்லி விதைச்சு பழகுங்க, டெய்லி எடுத்து போடுங்க. ஹாரபா ஷட்சலபா டராதி. த பிளெஸிங் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆயிருக்குது. ஏமே ஐ பிலீவ் இட். கர்த்தருடைய தீர்க்கதரிசியான அதை விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதத்தை நான் வைக்கிறேன். த பிளெஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். ஏமே ஏமே த பிளெஸிங் உன் தலை மீது வைக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்களாக. எந்த சோர்ஸும் இல்லைனாலும்
இது நடந்துட்டா நல்லாயிரும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், அந்த இடத்துல பிளெஸ்ஸிங் இருக்குது. ஆமென். இவ்வளவு பணம் வந்துட்டா இது சரியாயிரும். தேவன் என் பேரில் சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கு கோடிக்கணக்கில் தேவை, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் தேவை. பாருங்க, நீ அதை கட்டுவ, நீ இதை கட்டுவ, உனக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். என் மீது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு காசு தேவையில்லை, பிளெஸ்ஸிங் இருந்தால் போதும். ஆமென். ஆளுகளும் எல்லாம் சொல்லுங்க. இப்போ நான் உங்கள் மீது தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இவ்வளோ பணம் வரும், பணமே இல்லைனாலும் பிளெஸ்ஸிங் என் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது பணமே இல்லைனாலும் அந்த காரியம் வாய்க்கும். ஆமென். ஆளுகளுயா, பணம் தேவை. பணம் ஒரு பக்கம் நிரம்பட்டும், பணம் ஒரு பக்கம் நிறைவாகும். ஆனால் பணமே இல்லைனாலும் என் காரியம் நிறைவேறும். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு வீடு கட்டினா என்ன, கட்டின வீட்டை வாங்கினா என்ன? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை காசு ஆதாரம் அல்ல, பிளெஸ்ஸிங் தான் முக்கியம். கிறிஸ்து இயேசு சிலுவையில் பிளெஸ்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஐ டு ரிலீஸ் த சேம் பிளெஸ்ஸிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பிளெஸ்ஸிங் இருக்கும்பொழுது பிளெஸ்ஸிங்ஸ் தன்னால் ஆக்டிவேட் ஆகும். இது இன்னைக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்குது. ஐ பிலீவ் இட். ஆமென். ஸோ விதைக்கலாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் விதைக்கலாம், தப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறத நீங்கள் விதைக்கலாம். உங்கள் விதைகளை நான் பிளஸ் பண்ணுறேன். இதை பார்த்து கொண்டு விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க என்ன சொல்லி விதைத்தார்களோ அது அப்படியே அவர்களுக்கு நடக்கட்டும், வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். God bless you.